வணக்கம். சிம்ம ராசினியர்களுடைய பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்ம ராசினியர்களுக்கு பிரம்மன் எழுதிய தலைவிதி இதுதாங்க. விதிப்படிதான் எல்லாம் நடந்தேறும். அப்படி சிம்ம ராசியினருடைய பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது ஜோதிட சாஸ்திரத்தின்படி சிம்ம ராசி என்பது 5வது ராசியாகும். மகம் 4 பாதங்கள், பூரம் 4 பாதங்கள், உத்திரம் முதல் பாதம் ஆக இந்த 9 பாதங்களில் பிறந்தவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் ஆவார். சிங்கத்தை போன்ற கற்றை முடியை உடையவர்கள், சோம்பேறியான வெளி தோற்றமும் நிமிர்ந்த நன்னடையும் உடையவர்கள், பெண்களின் நளினத்தையும் ஆண்களுடைய வீரத்தையும் கலந்த குணத்தை உடையவர்கள், தமக்கு ஆபத்து என்றால் பாய்ந்து தாக்க தயங்க மாட்டார்கள். இவர்கள் அதிகார தோரணையும் அறிமுகமும் மற்றவர் மதிக்கத்தக்க தோற்றமும் உடையவர்கள், பெரும் கூட்டத்திலும் தானே முக்கியஸ்தராக இருக்க விரும்பக்கூடியவர்கள், கருமையான கருஞ்சிவப்பான கூந்தலும் ஆழ்ந்த செம்மையான கண்களையும் பெரும்பாலும் பெற்றிருப்பார்கள். இந்த சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அதிகாரம் கலந்த பெருமையையும் விளையாட்டும் தனமும் கலந்த மனோபாவம் உடையவர்கள். இவர்கள் கூட சேர்ந்து கலகலப்பாகவும் எதுவும் செய்யாமல் தனியாகவும் இருக்கும் இரு வேறுபட்ட நிலையில் வாழக்கூடியவர்கள். இந்த சிம்மராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இரட்டையும் சோம்பலான சூழ்நிலையும் வெறுப்பக்கூடியவர்கள், மிகவும் வெளிப்படையானவர்கள். ஆனால் சில நேரங்களில் அப்படி இல்லாதது போல் நடிப்பார்கள். நண்பர்களையும் குடும்ப உறவினர்களையும் ஆள எண்ணக்கூடியவர்கள். இவரை உதாசீனப்படுத்தினாலோ கட்டளையிட்டாலோ கோபத்தில் கர்ஜிக்கக்கூடியவர்கள். இந்த சிம்மராசினியர்கள் வயதானால் சற்று அமைதியடைந்தாலும் என்றும் தலை குனிய மாட்டார்கள். எவருக்கும் இலவசமாக ஆலோசனையும் அறிவுரையும் வழங்கி தனது மேன்மையை நிலைநாட்டக்கூடியவர்கள். இந்த சிம்மராசியை சேர்ந்தவர்கள் சொல்லித் தருவது இவர்களுக்கு பிடிக்கும். எனவே பலர் ஆசிரியர்களாகவும் அரசியல்வாதிகளாகவும் மனோதத்துவ மருத்துவராகவும் இருப்பார்கள். எதையும் அதிகபூர்வமாக அலசி ஆராய்ந்து மற்றவர்கள் குழப்பத்தை தெளிவாக்கும் வல்லமை படைத்தவர்கள். இந்த சிம்மராசினியர்கள் அதே தெளிவோடு தன் பிரச்சனைகளை தீர்க்க இயலாதவர்கள். நேர்மையாக மற்றவர்களை ஆளும் திறமைகளை பெற்றிருந்தாலும் எளிதில் மனதளவில் உடைந்து போகக்கூடிய தன்மையுடையவர்கள். இந்த சிம்மராசியை சேர்ந்தவர்கள் இவரது ஞானத்தையும் தாராள மனதையும் மதிக்காமல் போனால் ஆழமாக பாதிக்கப்படுவார்கள். இவரை புகழ்ந்து பேசினால் மகிழக்கூடியவர்கள். தான் உயர்ந்தவன் என்ற எண்ணத்தை இவரிடமிருந்து எடுக்க இயலாது. மிகுந்த புத்திசாலித்தனமானவர். தன்னுடைய பக்தியை முட்டாள்தனமாக வீணாக்க மாட்டார். தனது நாடகத்தனமான அதிகார தோரணையை கைவிடும் போது இவருடைய ஆணைகள் அதிகாரம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக அமையும். பாராட்டுவதை தாராளமாகவும் வெளிப்படையாகவும் செய்யக்கூடியவர்கள் இந்த சிம்மராசினியர்கள். இவர் சொல்வதை செய்பவர், விரும்பாமல் செய்வதில் மிகவும் திறமைசாலி. இந்த சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் காதலில் சிக்காத சிம்மராசிக்காரர்கள் மிகவும் அபூர்வம். இவர்களுடைய பெருமை பேசும் குணம் பல காதல்களையும் திருமணங்களையும் முறிப்பது சாதாரணமாக காணப்படுவதாகும். எனினும் தோல்வியை பெருந்தன்மையுடன் மனோதைரியத்துடன் ஏற்றுக்கொள்வது இவர்களுடைய இயல்பு. இந்த சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் மற்றவரை சார்ந்திருக்க மாட்டார்கள். இந்த சிம்மராசினியர்கள் கதியற்றோருக்கும் திக்கற்றோருக்கும் உதவி செய்வதில் தன் கடமையாக கொள்வதில் பெருமையடைவார்கள். அடிக்கடி பண கஷ்டத்தில் வீழ்ந்தாலும் மற்றவருடைய மன உதவியை தவிர்த்து விடுவார்கள். எதிலும் முதல் தரமும் சொகுசானதையும் மிகவும் விரும்புவார்கள். சந்தோஷமாக இருப்பதற்கு அளவுக்கு அதிகமாக செலவு செய்யக்கூடியவர்கள். இந்த சிம்மராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இவர்களுக்கு கூடுதல் காய்ச்சல் வரும். திடீரென தோன்றும் பல தீவிர நோய்களுக்கு ஆளாகக்கூடியவர்கள். ஆனால் நாள்பட்ட நோய்கள் இருக்காது. முதுகு தண்டு மற்றும் தோள்களில் வலி ஏற்படும். இந்த சிம்மராசினியர்களை பொறுத்தவரைக்கும் கால் மூட்டுகளில் அடிபடலாம். தொண்டை பல் சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் ஜன உறுப்புகள் சம்பந்தப்பட்ட நோய்களும் ஏற்படலாம். இவை உடல் நலத்தை பற்றிய விழிப்புணர்வுடன் அக்கறையும் இல்லாததாக உருவதாகும். இந்த சிம்மராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் எதிலும் அதிகம் செலுத்தாத சோம்பேறிகளாகவும் அல்லது சிறு சிறு விஷயங்களையும் கவனிக்கும் குணமுடையவராகவும் இருக்கலாம். தன் இயல்பில் இருந்து மாறாதவர்கள். ஆனால் மற்றவர்களை மாற்றும் வலிமை கொண்டவர்கள். மிகவும் வெறித்தனமான வலிமையை வெளிப்படுத்துபவராகவும் பூனை போன்று சோம்பேறியாகவும் வேறுபட்ட குணங்களை கொண்டிருப்பார்கள். இந்த சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வேலை செய்தால் வேலை செய்து கொண்டே இருப்பார்கள். ஓய்வெடுத்தால் ஓய்வெடுத்துக் கொண்டே இருப்பார்கள். இந்த சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அவசரமாக செய்து முடிக்க வேண்டிய மிக முக்கிய பொறுப்பு அவரிடம் வந்தால் தட்டி கழிக்காமல் உதவி செய்யக்கூடியவர்கள். இவர் மிகுந்த நாணயமானவர். இவர் தங்கத்தை போல சுத்தமான இருதயம் கொண்டவர். இந்த ராசிக்கான உலோகம் தங்கமாகவே இவர் தங்கத்திற்கு ஒப்பானவர். மாசுமறு இல்லாதவர். இந்த
சிம்மராசியில் பிறந்த குழந்தைகளுடைய பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது இந்த சிம்மராசி குழந்தை மகிழ்ச்சி, விளையாட்டுத்தனம் மற்றும் குதூகலம் நிறைந்த குழந்தையாகும். தன்னியல்பு நிலை கவலைப்பட்டாலும் போர்க்குணம் கொண்டவராக இருப்பார்கள். குழுவாக இருக்கும் போது மற்ற குழந்தைகளின் மீது தன் அதிகார பலத்தை தகிக்கக்கூடியவர். சபையிலோ அல்லது பொது இடத்திலோ தன் பெருமையை இழுக்கு என்றால் வன்முறையில் இறங்குவார்கள். மற்றவர் கவனத்தை வித்தியாசமாக ஈர்க்கும் வகையில் ஏதாவது குறும்புத்தனம் செய்யக்கூடியவர்கள். எதற்கும் தானே தலைவன் என்ற எண்ணம் உள்ளவர். தன்னை மற்றவர் புகழ்வதை விரும்பி ஏற்றுக்கொள்வார்கள். மற்றவர்கள் யாரும் இவருடைய வேலை இல்லை என்பதை இவர் உணர தேவையான சூழலை உருவாக்க வேண்டும். இல்லையெனில் அவர் ஒரு கொடுங்கோலான உருவாக கைப்பூண்டு அன்பு கண்டிப்பும் கலந்த வளர்ப்பு முறைதான் இவர்களுக்கு நன்மை செய்யும். இந்த சிம்மராசியை சேர்ந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இரு வகை சிம்மராசி குழந்தைகள் இருக்கிறார்கள். முதலாம் அவர் வெளிப்படையானவர், கலகலப்பு, குதூகலம், தாராள மனப்பாங்கு கொண்டவர். இரண்டாம் வகை அமைதியாகவும் அடக்கமாகவும் தோன்றுவார்கள். ஆனால் இவர்கள் அதிகாரம் பாராட்டும் இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும். சிங்கத்தின் கர்வத்தை அடக்கி வைத்தால் ஆபத்துதான். இந்த சிம்மராசியை சேர்ந்த குழந்தைகளை பொறுத்தவரைக்கும் இள வயதில் சவால் நிறைந்த விளையாட்டுகளில் ஆர்வம் காட்டுவார்கள். இவர்களே சுத்தம் செய்வது, துடைப்பது போன்ற வேலைகளை தந்தால் கோபப்படுவார்கள். மரியாதையான பொறுப்புகள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். மற்றவர்களுக்கு ஏதாவது விஷயத்தை விலக்கி சொல்வது இவர்களுக்கு பிடிக்கும். பள்ளியில் மற்ற குழந்தைகளை கவனித்துக் கொள்ள நியமிக்கப்பட்டால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த சிம்மராசியை சேர்ந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் சமூக அந்தஸ்திற்காக மிகுந்து பாடப்படக்கூடியவர்கள். விரும்பிய பொழுது தெரியாதவற்றை எளிதில் கற்றுக்கொள்ளும் திறமை உண்டு. இவருடைய புத்தி கூர்மை, பொறுமையான ஆசிரியர்கள் நல்ல பலன் தரும். இவர்களுடைய தோற்றமும் புன்னகையும் இவர்கள் தரும் பரிசுகளும் ஆசிரியர்களும் செல்ல பிள்ளையாக இருக்க உதவும். அதிகாரம் செலுத்த இவர்களை பணிய வைக்க இயலாது. அதே மாதிரி இந்த சிம்மராசியை சேர்ந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது சிம்மராசி ஆண் மற்றவர்களுடைய முன்னிலையில் தேன் சொட்ட கவர்ச்சியாக பேசுவதில் வல்லவர்கள். இவரை கவர வேண்டும் என்றால் இவரது பேச்சை கேட்டு பாராட்ட வேண்டும். சிம்மராசி சேர்ந்த ஆணை பொறுத்தவரைக்கும் இவர் தைரியமான, உதவிகரமான, மென்மையான, அரவணைத்துக் கொள்ளும் பாசமான காதலர். இவர் வாழ்வில் காதல் இல்லாமல் போனால் துயரத்தில் வீழ்வார். காதலுக்காக நிறைய செலவிட தயங்க மாட்டார். சிம்மராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்தவரைக்கும் தனக்கு என்று எண்ணக்கூடியவர். அவ்வகையில் அவர்களுக்கு பொறுமை உண்டு. இவருடன் காதல் என்பது துன்பங்கள், தடைகளை தாண்டிதான் வெற்றி பெற முடியும். இவருடைய கூடுதல் உற்சாகத்தை அமைதியாக யோசித்து பகுத்தறியும் தன்மை இருந்தால் மட்டுமே ஈடு செய்பவராகவும் பிரச்சனைகளை பெரிதுபடுத்தும் இவரை சமாதானப்படுத்தும் மனதிடம் கொண்டவராகவும் இவரது துணிவில் இருந்துதான் வாழ்க்கை நன்றாக இருக்கும். பெண்கள் வேலைக்கு செல்வதில் உறுதியாக இருப்பதை விரும்ப மாட்டார். அவர்தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஆதாரம் என எண்ண வேண்டும் என்று விரும்பக்கூடியவர். திருமணத்துக்கு பின் இவரை நன்கு கவனித்துக் கொண்டால் இவரை சுற்றியே நமது எண்ணம் வாழும். அன்பு நல்லுள்ளமும் கொண்டு ஆனந்தம் வாழ்வழிப்பார். இந்த சிம்மராசி சின்ன ஆண்களை பொறுத்த வரைக்கும் தன் குழந்தைகளுடன் மிகவும் பாசமாக விளையாடுவார். மனைவியை எந்த ஆபத்தில் இருந்தும் காப்பாற்றுவார். சிம்மராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது இவர் கவர்ச்சிகரமான தோற்றமுடனும் கம்பீரமான அன்புடனும் எதையும் ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுக்கும் மனோபலத்துடன் இருப்பார்கள். இவர் பொதுவாக எல்லோருக்கும் நல்ல நண்பராகவே இருப்பார்கள். இவர் தன் மேலும் உணர்வு பூர்வமான ஈர்ப்பு தொடர்பும் கொண்டவராவர். தான் இருக்கும் இடத்தில் தானே தலைவியாக இருப்பர். சிம்மராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் தான் இருக்கும் இடத்தில் தானே தலைவியாக இருப்பர். சிம்மத்தில் பிறந்த பெண் தன்னிடம் மண்டியிட வேண்டும் என்று நினைக்கும் எந்த ஆணும் வெற்றியிட முடியாது. சிம்மராசி பெண் என்பது எல்லோருக்கும் கிடைக்காத விலை உயர்ந்த ஆடம்பர பொருள் போன்றவராவர். இந்த சிம்மராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் அமைதியாக நளினமும் கொண்ட ஏரி போன்று பண்போடு இருப்பது பலம் தரும் என்பதை தெரிந்து கொண்டு அவ்வாறு இருப்பார்கள். பெண்களை காதலிப்பவர்கள் முதலில் பரிசுகளோடும் பின்னர் நாகரிகமாக சுய சிந்தனையில் தோன்றிய வழிகளில்தான் கையாள வேண்டும் என்பது நியதி.